வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோட்டயம் போகிற பஸ்ஸு. அதுக்காண்டி நம்ம கோட்டயம் போக போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி நம்ம பஸ்லேயே ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. ஒரு வேளையை நம்ம நிறைய பேரை வந்திருந்தோம். அதனால் இங்கேருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அழகான சர்ச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம் நம்மை வரவேற்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து கட்டப்பனை கோட்டயம் தேசிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையிலேருந்து உள்ள ஒரு ரோடை பார்க்குறீங்களா? இந்த இன்டீரியல் பிளேஸ்க்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். பஸ்ஸில் போகல அப்படின்னா ஆட்டோவில் போக போகிறோமா? இல்லை, ஆட்டோவிலையும் போகல, நடந்து தான் போக போகிறோம். பஸ்ஸு இல்லையா இந்த ரூட்டில் அப்படின்னு கேட்கலாம். பஸ்ஸு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நடந்து போக வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா அடிக்கடி இந்த ரோட்டில் பஸ் இல்லை. இப்போது சைடில் போச்சு இல்லையா, அந்த ரோட்டு வழியாக போனோம் அப்படின்னா, இந்த ரோட்டு வழியாக போனோம்னா வல்லக்கடவு போகலாம். நம்ம நேராக இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். நம்ம போகக்கூடிய இந்த அற்புதமான பாதை அப்படிங்கிறது கட்டப்பனையில் இருந்து நரியம்பாறை வந்து நரியம்பாறையிலேருந்து பிரியக்கூடிய ஒரு பாதை. இங்கே நிறைய ஏழை எஸ்டேட்டை நம்மளால் பார்க்க முடியும். சின்ன சின்ன அழகான வீடுகளையும் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு அற்புதமான காட்சியை பார்த்துக்கிட்டு நம்ம நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வாக்கிங் போகும்போது உங்களையும் சேர்த்து கூட்டு போகலாமே அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன ரோடு தான், குறுகலான பாதை தான், அப்பப்போ பஸ்ஸு வரக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதையில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். ரோடு ஏறியும் இறங்கியும் இருக்கக்கூடிய ஒரு பாதை. இடுக்கி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி தான். நம்ம ஒரு வேலையாக கட்டப்பனை வந்திருந்தோம். கட்டப்பனையிலேருந்து நரியம்பாறை வந்து நம்முடைய வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனால் அதற்கடுத்து ரிட்டன் செல்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் இருந்தது. அதனால் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நம்ம போயிட்டு வரலாமே அப்படின்னு போனோன்னா, முன்னாடி ஒரு பஸ்ஸு வருது பாருங்கள். இந்த பஸ்ஸு கட்டப்பனை வழியாக குமிளிக்கு போகக்கூடிய அல்ஃபோன்சா பஸ்ஸு. அந்த பஸ்ஸு போனோன்னா பின்னாடியும் ஒரு பஸ் வருது. இதுவும் கட்டப்பனை வழியாக குமிளிக்கு போகிற பஸ்ஸு. ஒரே இடத்துல இருந்து 2 பஸ்ஸு எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு பஸ்ஸு வந்து பல்குல் தொட்டியிலிருந்து வருது, ஒரு பஸ்ஸு வந்து மேப்பாறையிலிருந்து வருது. அப்படியே அந்த பேருந்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா, அந்த ஏலக்காட்டுக்கு போகக்கூடிய வழி ஈவினிங் டைம் அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. பறவைகளினுடைய ஒலிகள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கக்கூடியது. சூரியன் மறையக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நம்முடைய நடைப்பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது, அதுவும் தூய்மையான காற்றை சுவாசிச்சுட்டு வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது கேரளாவில் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி இருந்தும் 1, 2 வாகனங்கள் இந்த வழியாக கடந்து செல்லக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. அமைதியாக இருக்கிற ரோட்டில் ஒரு பயணம், ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டன் வர்றோம் அப்படிங்கிறதே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இல்லையா? இந்த சின்ன ரோட்டில் நம்முடைய பயணம் இனிமையாக போய்கிட்டு இருக்குது. ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். சின்ன சின்ன வாகனங்களும் வந்துக்கிட்டு இருக்குது. வாகனங்களுக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு நம்ம வீடியோவும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், பைக்கில் போகிறவங்க வரவங்க. ஏன்னா இந்த ரூட்டில் வந்து பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் 5 முதல் 6 பஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. பஸ்ஸை தவிர்த்து அங்கங்கே ஆட்டோ சர்வீஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி எல்லா வீடுகள்லையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 வீலர்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. இருசக்கர வாகனங்களின் பயன்பாடு இருக்கிறதுனால பேருந்துகளின் தேவை குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட முடியாது. குறிப்பிட்ட நேரங்களுக்கு பேருந்துகளை பயன்படுத்துபவர்களும் அதிகமான பேர் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலிருந்து இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள், தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தினமுமே வந்து செல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வடமாநில தொழிலாளர்களும் இந்த பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். மாலை நேரத்தில் போகக்கூடிய இந்த அழகு. இந்த ரோட்டில் நான் பல முறை வந்திருக்கேன். சின்ன வயசில் இருந்து பேருந்துகளில் தான் வந்திருக்கேன். ஆனால் ஒரு தடவையாவது நடந்து போகணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது எனக்கு இருந்தது. ஃபுல்லாலாம் இந்த ரோட்டில் நடந்து போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அப்படிங்கிறது ஆகும். இங்கே நீங்கள் பார்க்குறது நீர் தேங்கி இருக்கக்கூடியதை பார்க்குறீங்க. இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பகுதி அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ நேராக ஒரு பாதை போகுது பார்த்தீங்களா? அந்த ஒத்தையடி பாதையில் நம்ம போகலை, மெயின் ரோட்லேயே போயிடுவோம். ஏன்னா ஒத்தையடி பாதையில் போயிட்டு ரிட்டன் வர்றது அப்படிங்கிறது இரவு நேரத்தில் எப்படி ஆகும்னு தெரியாது. நம்ம திரும்புறதுக்குள்ளே இரவு ஆகிறதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ மணி ஒரு 5:30 5:45 கிட்ட ஆகுது. ஆனாலும் ரொம்ப இருட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லையா? கார்த்திகை மாதம் சொல்லுவாங்க காப்பொழுது அப்படின்னு. உண்மையிலேயே காப்பொழுது தான், சீக்கிரம் இருட்டாயிரும். அதனால் இருட்டுறதுக்குள்ளே நம்ம ரிட்டன் போய் பஸ்ஸும் ஏறி ஆகணும். அதனால தான் நம்முடைய பயணம். இப்போது நம்ம நரியம்பாறையில் ஆரம்பித்தோம். நரியம்பாறையிலிருந்து அடுத்து மெயின் ஜங்ஷனாக இருக்கக்கூடியது இது தான். இது சின்ன நரியம்பாறைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்கூல் இருக்குது, இந்த ரோட்டில் காலேஜும் இருக்குது. நேராக போகுது இல்லையா, இந்த சைடு போகக்கூடிய ரோட்டு வந்து அந்த சர்ச்சுக்கும் ஸ்கூலுக்கும் போகக்கூடிய ரோட்டு. அப்படியே இந்த சைடு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து குமிளிக்கு போகக்கூடிய காட்டு வழிப்பாதை, ஒத்தையடி பாதை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வாகனங்கள் போய்கிட்டு இருக்குது. பஸ்ஸு இப்போ யாவது ஒன்று போகும். நம்ம இந்த ரோட்டில் போக வேணாம், நேராக இறக்கத்தை பார்த்தோன்னா கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கினோடனே சர்ச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கிறிஸ்மஸை வரவேற்கும் விதமாக பல்வேறு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது இப்போ இருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டோன்னு இந்த சைடும் ஒரு பாதை போகுது. ஆனால் நம்ம மெயின் ரோட்டு வழியாக போயிடுறது நல்லது. ஏன்னா முன்ன பின்ன பழக்கம் இல்லாத பாதையில் போனோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா?
நிறைய பேர் வாக்கிங் போகிறதுக்கு இடத்த தேடிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி இடங்களை தவிர்த்து விடுறோம். இந்த இடம் பெஸ்ட்டு. ஏன்னா இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மலாம் இடத்த தேடி அமைதியான சூழ்நிலையை தேடி வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் வாழ்வதே அமைதியான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இரவு ஆயிடுச்சுன்னா அந்த அமைதி இன்னும் அதிகமாகிவிடும். சிலருக்கு தனிமை பிடிக்கும், சிலருக்கு தனிமை பிடிக்காது. ஆனால் தனிமையை ரசிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல இடமாகத்தான் இருக்கும். இந்த இடம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லலை. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, கேரளாவில் இந்த மாதிரியான மலைப்பாங்கான பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் லைன்னு சொல்லுவாங்க. ஒரு பஸ்ஸு போயிட்டு வரக்கூடிய இடத்துல வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு பாதை. அங்கே பாருங்கள் எவ்வளவு ஏத்தம் அப்படிங்கிறது. இதில் நம்ம இப்போ ஏறி போக போகிறோம். மூச்சை வாங்கத்தான் செய்யும். ஆனால் இயற்கையான காற்றை நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு 4 தடவை இதில் ஏறி இறங்கி பழகிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் நீங்கள் என் கூட சேர்ந்து ஒரு வாக்கிங் வந்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரொம்ப சத்தமாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏரியா அமைதியாக இருக்குது. அதனால் நம்ம மெல்ல பேசினாலே உங்களுக்கு புரியும். இது மாதிரி தொடர்ந்து பல வித்தியாசமான வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது. இப்போது நம்ம வாக்கிங்கை இந்த இடத்தோட நிறைவு செஞ்சுட்டு திரும்ப வேண்டியதான். நன்றி.